வணக்கம் வணக்கம் வணக்கம். பெண்களோட பாதுகாப்பு தான் இந்த நாட்டோட பெருமை. மகாத்மா காந்தி ஆசைப்பட்ட விஷயம். என்னைக்கு இந்த நாட்டில் இரவு 12 மணிக்கு ஒரு பெண் நகைகளை அணிஞ்சு நடு ரோட்டில் நடந்து போகிறாளோ, அவள் போயிட்டு ரிட்டன் வீடு வந்து சேர்ந்தான்னா அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம் அந்த நாட்டுக்குன்னு சொல்லியிருக்காருங்க. ஆனால் இந்த சமூக வலைத்தளங்கள் வந்ததுக்கப்புறம் விரோதிகளை நம்ம எங்கேயும் போய் தேட வேண்டாம். சமூக விரோதிகளை எல்லாருமே இதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஏதாவது ஒன்றாவது நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கீங்களா? நிச்சயமாக இருக்க மாட்டோம். இதில் இருக்க அத்தனை ஆப்பையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருப்போம். இதுக்குள்ளே தான் சமூக விரோதிகள் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதால இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்குள்ளே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. 100க்கு 80% நல்ல விஷயங்கள் இருக்குது, 30% தீய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த விஷயங்களை நாம் கண்டறிஞ்சு பாதுகாப்பாக இருக்கணுங்க. உதாரணம், ஏமன் நாட்டில் ஒரு பாலியல் துன்புறுத்தல் செஞ்ச ஒரு விரோதியை அரசு அடையாளம் கண்டு என்ன பண்ணியிருக்காங்க, பொதுமக்கள் முன்னிலையில் அவனை கொண்டு வந்து கீழே படுக்க வச்சு அவனோட முதுகுலையே துப்பாக்கியால் சுட்டுட்டாங்க. அப்படி சுட்டதுக்கு எதுக்காக அப்படி சுடுறாங்கன்னா, அந்த நாட்டில் இதை பற்றின பயம் பலருக்கும் வரணும். அப்படி வந்தால் தான் இந்த சமூக விரோத செயல்களை நம்ம இல்லாமல் பண்ண முடியும். ஆனால் நம்ம நாட்டில் அப்படி சூழ்நிலை இல்லைங்க. இங்கே மரண தண்டனைக்கு ரொம்ப 90% வாய்ப்பே கிடையாது. அதை மீறி ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுத்தா குறைஞ்சபட்சம் அவன் 200 பேரை சுட்டு கொன்றுக்கணும், பெரிய தீவிரவாதியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு மரண தண்டனை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே வாய்ப்பே கிடையாது. நம்ம நாட்டு சட்டங்கள் பூவால் நிரப்பப்பட்டது. அப்பேற்பட்ட நாட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. ஃபேஸ்புக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த ஃபேஸ்புக்கில் ஒரு பையன் அறிமுகமாகறான் ஒரு பொண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கு அறிமுகமான உடனே அப்படியே சேட் பண்ணி நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த நண்பன் உன்னைய பார்க்கணும், இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வான்னு கூப்பிட்றான். அப்போ அந்த பொண்ணு ஒரு ஆர்வத்தோட அந்த நண்பனை பார்க்குறதுக்காக அங்கே போகிறாங்க. அப்படி போகவும் அவன் ஒரு காரை கொண்டாந்து நிறுத்தி, வா அந்த காரில் போவோங்கிறான். ஒரு நிமிஷம் யோசித்து அந்த பொண்ணு, நம்ம நண்பன் தானே, நல்லா பேசுவானே, சேட்டிங் பண்ணுவானே அப்படிங்கிற நம்பிக்கையில் காருக்குள்ளே ஏறி உட்காருது. உட்காந்த உடனே இவன் ஒரு பக்கம் உள்ளே உட்காந்து லாக் பண்ணுறான் டோரை. அடுத்த கதவு வழியாக இன்னொரு பையன் உள்ளே உட்காந்து இந்த பொண்ணை நடுவில் வச்சு லாக் பண்ணிட்டாங்க. காரு எப்படிரா போகுன்னு பார்த்தா திடீர்னு ஒரு டிரைவர் உள்ளே உட்காந்து காரை எடுக்கிறான். இந்த காரு போகும்போதே இன்னொருத்தன் ஏறிடுறான். 4 பேர் கிட்ட அந்த காருக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணோட உடைகளெல்லாம் கிழிச்சு எடுத்து கலட்டிடுறாங்க. கலட்டிட்டு அந்த பொண்ணை மானபங்கப்படுத்துகிறாங்க. அப்படி மானபங்கப்படுத்தி இது அத்தனையும் வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்துட்டு அந்த 4 பேரோட பசி முடிஞ்ச உடனே அந்த பெண்ணை நடு ரோட்டில் இறக்கி விட்டு, சும்மா இறக்கி விடலை, அந்த பொண்ணு கழுத்தில் போட்டிருந்த ஒரு செயினையும் எடுத்துட்டு இதை வெளியே சொன்னேன்னா இந்த வீடியோ வெளியிட்டுருவோம் அப்படின்னு இறக்கி விட்டுட்டான். இந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னே கணிக்க முடியலை. ஒரு நண்பன் நட்பு ரீதியாக அது வந்த இடத்துல புலிகள் வாயில் சிக்கின கதையாகி போச்சு. என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிடவும் முடியலை, அது யோசிக்கவும் முடியாமல் நடு ரோட்டில் இறங்கி கண்ணீராக வடிச்சுக்கிட்டு நிற்கிது. அப்போ அந்த பக்கம் பைக்கில் வந்த 2 பேர் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தெரியுது, ஆனால் என்னன்னு அவங்களால புரிஞ்சுக்கிட முடியலை. அப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்டால் அது எந்த பதிலும் சொல்ல மாட்டேக்கு. உடனடியாக பக்கத்தில் இருந்த ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு ஏற்றி வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. வீட்டுக்கு போய் இந்த பொண்ணு காலேஜுக்கு போகுது. அப்போ திடீர்னு ஃபோன் வருது மறுபடியும். நீ இந்த இடத்துக்கு வா, இல்லைன்னா உன்னைய வீடியோ வெளியிட்டுருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. மிரட்டின உடனே அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் இது ரொம்ப ராங்கான ரூட்டாக இருக்குது, இன்னும் போய் நம்ம மாட்டினா நம்மளை கொலையும் பண்ணுவாங்க அப்படிங்கிறத உணர்ந்த அந்த பொண்ணு வீட்டில் தகவல் சொல்லுதுங்க. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே அந்த பெண்ணோட அண்ணன் என்ன பண்ணுறான்,
4-5 நண்பர்களை கூட்டுக்கிட்டு அது யார் என்னன்னு விசாரித்து ஒரு இடத்துக்கு வர சொல்கிறான். வர சொல்லி அவங்களும் வாராங்க. வரவும் எல்லாரும் சேர்ந்து அந்த 2 பேரையும் அடிக்கிறாங்க. அடித்து அவங்க போனை பிடுங்கி பார்த்தா அதில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் இருக்குது. அனைத்து ஆபாச வீடியோக்களும் எங்கேயோ டவுன்லோடு பண்ணதுன்னு நினைக்க வேண்டாம். இவங்க இந்த பொண்ணை எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி எல்லா பெண்களையும் செஞ்சு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்களை மானபங்கப்படுத்தி வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. அந்த வீடியோக்களை பார்த்த உடனே இந்த பெண்ணோட சகோதரனுக்கு ரொம்ப ஷாக்காகுது. ஆகா, இவங்க பெரிய கேங்கு போலன்னு அடியில் ஒருத்தன் கால் உடஞ்சி போச்சு. உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க. அப்படி காவல்துறைக்கு தகவல் கொடுத்த உடனேயே காவல்துறையினர் அந்த 2 பேரையும் உள்ளே எடுத்து ஒரே ஒரு வழக்கு தான் பதிவு செய்யப்படுது. இந்த காலேஜுக்கு போகிற மாட்டின அந்த பெண்ணோட வழக்கு. அந்த வழக்கை வச்சு துப்பு துலக்கும்போது பெரிய அளவில் ஒன்றும் மாட்டலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கேஸை கொண்டு போய் வழக்கு பதிவு செஞ்ச இந்த பெண்ணோட அண்ணன் இருக்கார் பாருங்க, அவர் இந்த சமூக விரோதிகளை அடித்தார்ல, அதை ஒரு கேஸாக ஃபைல் பண்ணுறாங்க. ஏன்னா நிச்சயம் இவ்வளோ விஷயம் செஞ்சவன் சாதாரண ஆளாக இருக்க மாட்டான். அரசியல் பின்புலம் இருக்கும், பணபலம் இருக்கும். அவன் கேஸ் அப்படியே திருப்பி விட்ட உடனே திசை மாறுது. அப்படி திசை மாறின உடனே அந்த செல்ஃபோனில் 100க்கும் மேற்பட்ட வீடியோ இருந்ததில்ல, அந்த வீடியோ லீக் ஆகுதுங்க. வெளியே லீக் ஆகி மக்கள் மத்தியில் பரவும், மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. அந்த வீடியோவில் எப்படி இருக்குதுன்னா, இப்படி பெண்களை இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக நட்பு பிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்கள அடிக்கிறாங்க. ஐயோ அண்ணே என்னை விட்டுருங்கண்ணேன்னு சொல்லும்போது அடிக்க போகிறான். அண்ணே இல்லைண்ணே இந்த கலட்டிடுறேனே, கூட ட்ரெஸ்ஸை நானே கலட்டுறேனே அப்படின்னு அந்த பெண்கள் கதறாங்க. இப்படி வீடியோக்களை பார்த்தோம்னா மக்கள் கொந்தளிக்கிறாங்க. உடனடியாக இந்த கேஸு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. மாற்றப்பட்ட உடனே இந்த வழக்கு சம்பந்தமாக ஒரு 8 பெண்கள் வழக்கு கொடுக்கறதுக்கு முன் வராங்க. அதை பற்றின கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. அப்படி முன் விட்டு அதை வச்சு ரொம்ப தீவிரமாக விசாரணை பண்ணி இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட 8 பேரை உள்ள சிறையில் தள்ளுறாங்க. அதுக்கு A1 இப்படி பதியப்படுது வழக்கு. இந்த வழக்கு விசாரணை 6 ஆண்டுகள் நடக்குதுங்க. அப்படி 6 ஆண்டுகளுக்கு அப்புறம் மகிழா நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வெளிவருது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டன அத்தனை பேருக்கும் ஆயுள் தண்டனை கிடச்சிருக்குதுங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு மோசமாக 100 பெண்களோட வாழ்க்கையில் விளையாண்ட அந்த துஷ்ட நாய்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மரண தண்டனை கிடையாதுங்க, ஆயுள் தண்டனை மட்டும்தான். அவன் ஆயுள் முழுக்க சிறையில் இருக்கணும். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. அப்போ இதன் மூலம் இந்த சமூக விரோதிகளோட எண்ணிக்கை குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. என்ன பண்ணுறான், இந்த வழக்கு தீர்ப்பு கொடுத்த அடுத்த நாளே 4 வயசு பெண்ணை பாலியல் பண்ணுறான். அதே மாதிரி 5 வயசு பொண்ணு, 60 வயசு பாட்டி, ஒருத்தரையும் விடுறதில்ல. இந்த காமுகர்கள் மாற்றி ஏதோ ஒரு ரேப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். அப்போ அவங்களுக்கு பயம் வரணும் அப்படின்னா இந்த ஏமன் நாட்டில் கொடுத்தாங்க பாருங்கள் தண்டனை, அது மாதிரி தண்டனை கொடுத்தா நிச்சயம் இவங்களுக்கு ஒரு பயம் வரும். நம்ம செய்கிறது தப்பு அப்படின்னு அவன் உணருவான். என்னைக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்படுதோ அன்னைக்கு குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது உண்மைதாங்க. இங்கே நம்ம நாட்டில் வாழ்கிற குழந்தைகள்லேருந்து இளம்பெண்கள் வரைக்கும் வயதான மூதாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது. ரொம்ப தைரியமாக தப்பு பண்ணுறாங்க. அப்போ தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிற ஒன்று தான் நம்ம சமூகத்தால் வைக்கப்படுற ஒரு கோரிக்கை. இதை அரசு பரிசீலனை பண்ணி இந்த காமுகர்களுக்கு, சமூக விரோதிகளுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும். அதுவும் போக விசாரணைங்கிற பேரில் பல ஆண்டுகள் இழுக்கக்கூடாது. உங்களுக்கெல்லாம் உண்மை உறுதி செய்யப்பட்டதுன்னா உடனடியாக தண்டனை கொடுத்துடணும். அவங்கள வச்சு பார்க்க நினைக்கவே கூடாது. அவங்க மனித இனத்துக்கே விரோதிகள், நாய்களுக்கு சமமானவர்கள். அவர்களை ஒழித்து கட்ட வேண்டியது அரசின் சட்டத்தின் கையில்தான் உள்ளது. ஆனால் இங்கு சட்டம் இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டுள்ளது.
பூக்களால் மூடி வைத்துள்ளனர் என்று அந்த பூக்களை வெளியே எடுத்துவிட்டு இரும்பு சங்கிலியை உடைக்கின்றார்களோ அன்றுதான் நம் நாட்டு பெண்களுக்கு விடுதலை கிடைக்கும். மகாத்மா காந்தியின் எண்ணம் நிறைவேற வேண்டுமென்றால் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். காமுகர்களை அடையாளம் கண்டவுடன் மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அப்படியாப்பட்ட சூழ்நிலையைத்தான் அனைத்து சமூக நல ஆர்வலர்களும் விரும்புகின்றனர், பெண்களும் விரும்புகின்றனர். அப்பேற்பட்ட அந்த விரோதிகளை கண்டறிந்து களை எடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது, சட்டத்திற்கு உள்ளது. ஆகையால் இந்த சமூக வலைத்தளங்களை கவனமுடன் கையாள வேண்டும் பெண்கள் என்ற ஒரு விழிப்புணர்வை கொடுத்து முடித்துக்கொள்கிறோம். நன்றி.